வணக்கம். 14/4/2025 சித்திரை வருடப்பிறப்பு, தமிழ் மாத வருடப்பிறப்பு. சித்திரை விஷுன்னு சொல்லுவாங்க, சித்திரை கனி அப்படின்னு சொல்லுவாங்க, விஷு கனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய சாமி ரூமில் மா, பலா, வாழை கண்டிப்பாக இருக்கணுங்க. அந்த முக்கணிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ஒரு சின்ன கிண்ணத்தில் சில்லறை காசு வைங்க. அடுத்தது வெற்றிலை பாக்கு வைங்க. நல்ல வாசனை நிறைந்த மலர்கள் வைங்க. சாமி படத்தில் நல்ல சந்தன குங்குமம் இட்டு, நல்ல வாசனை நிறைந்த பூக்கள் இட்டு நல்லா நம்ம வணங்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. நாளைக்கு சித்திரை மாதம் நம்ம வாங்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், உப்பு, குங்குமம், வாசனை மிகுந்த பூக்கள் இதெல்லாம் நம்ம வாங்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏலக்காய் இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வாங்கும்போது செல்வம் கண்டிப்பாக சேரும். இதெல்லாம் மகாலட்சுமிக்கு பிடித்த ஒரு பொருள். அந்த உப்பு, ஏலக்காய், மஞ்சத்தூள் இதெல்லாம் வாங்கும்போது மகாலட்சுமிக்கு ரொம்ப ஒரு பிடித்த பொருள். அப்போ மகாலட்சுமி அப்படின்னாலே நம்மளுடைய பெருமாள் தான் நமக்கு ஞாபகம் வரும். எனவே அந்த பெருமாளை நம்ம மகாலட்சுமியை வசியப்படுத்தினா தான் அந்த பெருமாள் நமக்கு செல்வங்களை வாரி வழங்குவார். அந்த மகாலட்சுமி நமக்கு மனமிறங்கி நம் வீட்டில் தங்குவார். அதனால் நீங்கள் சித்திரை வருஷப்பிறப்பு அன்னைக்கு வசதி படைத்தவர்கள் அது தங்கம் வாங்குவாங்க. மற்றபடி அந்த நேரம் சில நேரம் நம்மக்கிட்ட எல்லா நேரமும் பணம் இருக்காது. இந்த மாதிரி நம்ம பொருள்களை வாங்கும்போது மங்களம் சேரும். இந்த மாதிரி நீங்கள் வாங்குங்க. அடுத்த வருஷம் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க. எனவே இந்த சித்திரை மாதம் இந்த முதல் நாள் இந்த பொருளை நீங்கள் வாங்குங்க. வாசலில் நல்லா கலர் கோலம் போடுங்க. நல்ல வீட்டில் காலையிலையும் மாலையிலையும் சாம்பிராணி போடுங்க. பெண்கள் கண்ணாடி வளையல், பூக்கள், குங்குமம் அணிந்து வீட்டில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு நல்லது, ஒரு மங்களகரங்கள் கிடைக்கும். நம்மளுடைய தலைவாசலில் நல்ல மஞ்சள் குங்குமம் இட்டு நாளைக்கு பூக்களை வச்சு நம்ம 2 பக்கமும் விளக்கேற்றி வணங்கும்போது அருமையான பலன்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க. எனவே சித்திரை மாதம் இதெல்லாம் நம்ம செய்யணும். நாளைக்கு சித்திரை மாதம், அதாவது திங்கட்கிழமை பிறக்கிறது. திங்கள் என்றாலே சந்திரன். அதனால் அம்பாளுக்குரிய பாடல்களை பாடுவது மிகவும் ஒரு நல்லது. அம்பாள் என்றாலே பெருமாள் தான். எனவே அந்த பாடல்களை நாம் ஒலிக்கும் போது அவ்வளோ ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு ஒரு நல்ல மங்களகரமான சாமி பாடல் எதுவாக இருந்தாலும் வீட்டில் ஒலிக்க விட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. நாளைக்கு நல்லதே பேசுங்கள், நல்லதே நடக்கும், மங்களங்கள் நிறைந்து காணப்படும். நன்றி.